ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தார். அவர் நேர்மையுடன் வாழ்க்கை நடத்துபவர். ஆனால் அவரின் அண்டை வீட்டுக்காரர் தாமு சிக்கலானவர். அவர் ராமுவின் பயிர்கள் நன்றாக வளரக்கூடாது என்று சூழ்ச்சிகள் செய்து வருவார். தடுப்புகள் அமைத்து தண்ணீரை தடுக்க முயன்றார். இது எல்லாம் ராமுவுக்கு தெரிந்திருந்தாலும் அவர் எதையும் பேசவில்லை. அவர் மனத்தில் நினைத்தார், யாராக இருந்தாலும் ஒருவர் என்ன செய்கிறாரோ அதற்கேற்ப அவருக்கு பலன் கிடைக்கும். ஒரு வருடம் அந்த கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. பெரும்பாலான விவசாயிகளின் நிலங்கள் வாடிவிட்டன. ஆனால் ராமு முன்கூட்டியே நீர்த்தொட்டி வைத்து காத்திருந்ததால் அவரது பயிர்கள் செழித்தன. அந்த சமயம் சாமு நோயுற்றார் மற்றும் அவரிடம் உணவு கூட இல்லை. ராமு எந்த கோபமும் இல்லாமல் அவரிடம் உணவு கொண்டு போய் சொன்னார். தவறு செய்தவரையும் உதவியால் மாற்றலாம். கர்மா ஒருபோதும் தவறுவதில்லை. சாமுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் மன்னிப்பு கேட்டார் மற்றும் இனிமேல் நேர்மையாக வாழ தீர்மானித்தார். பாடம்: நாம் செய்யும் நன்மையோ தீமையோ நமக்கே திரும்பி வரும். கர்மா என்பது உண்மையான நீதி.